ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சி மரம் நம்ம செடியில் இருக்கிறது தான். அந்த பக்கம் இருக்கிற செடி எல்லாத்துக்கும் கொடுத்தது போக கொஞ்சம் இருக்கு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் காய் பழம் நிறைய இருக்கு, பிஞ்சு இன்னும் நிறைய இருக்கு. சாப்பாடு கீரை பாருங்க, கீரை குழம்பு. டேங்க் பின்னாடி கீரை இருக்கு, எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கடைங்க. மோர், நாட்டுக்கோழி முட்டை வேக வைக்கிறேன். ஒரு 3 முட்டை எடுத்துக்கேன், கழுவிட்டு வேக வைக்கிறேன். எங்கள் கோழி முட்டை தான். மூணு முட்டை வேக வைக்கிறேன் கரண்ட் அடுப்புல. தயிர் போட்டு வச்சேன் நேற்று. நேற்று தயிர், இன்னைக்கு காலையில மோர் சொல்லுவேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சிலிப்பிடுவேன். முந்திரி, பாக்ஸ்ல போட்டு வச்சிடும். கொஞ்சம் சாப்பிட உடம்பு சரியில்லை. KMCHக்கு போய் தான் பார்த்தோம். சரவாங்கின்னு சொல்லிட்டாங்க. என்னால் எந்த வேலையும் அதிகம் செய்ய முடியாது, டயர்டாக ஏறுறேன். அதனால இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்று சாப்பிடுவேன். குரூத் ஒரு பாக்கெட்டுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக வாங்கிக்கிங்க. காப்பி வைக்க நிறையா வாங்கிட்டோம்னா அந்த இதில் ஒட்டிக்கிட்டு நம்ம காப்பி போடுறதுக்கு கொட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 நாளைக்கு 4 நாளைக்கு.
நான் எல்லாமே பிக்லீஃப் போட்டு வச்சுக்குவேன். பருப்பு பொடி எல்லாமே ஓப்பன் பண்ணி பிக்லீஃப் போட்டு வச்சுக்குவேன் நான். முறுக்கு முன்னெல்லாம் செய்வாங்க, என்னால் செய்ய முடியல. வாங்கிட்டு வருவார், இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு எதுவும் சாப்பிட்டு வாங்கிட்டு வருவார். அப்பப்போ ஒன்று சாப்பிடுவேன். நேற்று மீன் குழம்பு வச்சுட்டேன், ஷார்ட்ஸில் மட்டும் போட்டிருக்கிறேன் பாருங்கள், நல்லா இருந்தது. ஆனால் 4 மீன் இருக்குது. வயிறு எரிச்சலாக இருக்குது, நாளைக்கு செய்யலான்ட்டு தோசைக்கல்ல நாளைக்கு போடுவேன். மோர் பாருங்க, கடையில் சீப்பி மிக்சியில் போட்டு தயிர் வெண்ணெய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிடுவேன். ஊருக்கெல்லாம் பிடிக்காது, நான் சாப்பிடுவேன். சுடு சாதம், சாம்பார், தக்காளி பழம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. மோர் சிலிப்பிட்டு அப்பப்போ எடுத்து வச்சிருவேன். கருவேப்பிலை பாருங்க, 2-3 நாள் ஆகுது. அன்னைக்கு வீடியோ போட்டாங்களா, அப்படியே இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சுருங்க. டவுனுக்குள்ளே விலைக்கு வாங்கிட்டு வந்து உடனே தண்ணியில் போட்டு அந்த அடியில் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே இது மாதிரி வச்சுருங்க. இன்னைக்கு வெயில் இல்லை, உருக்கமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே லெமன் கொடுத்துட்டேன். 10 பழம் தான் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கணும். குருத்தூள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கணும். வாங்கிட்டு வந்து பெருசாக வாங்காது, ஏகப்பட்ட ரேட்டு. இது வேஸ்ட் ஆகிறதில்ல. இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்தாரு, நல்லா இல்லை. எங்கள் ஜிம்மிக்கு தான் போடுவேன். நல்லா இல்லை, டேஸ்ட்டு கெட்டு போன மாதிரி இருக்குது. வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 முட்டை வேக வச்ச பாருங்க. பாருங்க, வெளியில் எங்கள் மாடு கட்டி இருக்குது ஜன்னல் வழியாக. இது எலுமிச்சை மரம், இந்த சைடில் பாருங்க மரம். பப்பாளி அன்றைக்கி மஞ்சள் பொறுக்கணும் பாருங்க, இந்த சைடில் கொட்டியிருக்கிறோம். நாலு பீஸ் மீன் இருக்குது, செய்யலை. வயிறுலாம் எரிச்சலாக இருக்குது, நாளைக்கு செய்கிறேன். மழை வர்ற மாதிரி இருந்தது, அதனால் மிளகாய் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 நாள் காஞ்சா போதும். சாப்பாடு கொஞ்சம்தான் இருக்குது, வைக்கணும்.
காலையில் ஒரு பெரியவர் வந்தார், எங்களுக்கு தெரிஞ்சவர். காலையில் சாப்பாடு வேணும்னு கேட்டார், அவருக்கு போட்டேன். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து வாங்கிட்டு போயிடுவார். நானும் போட்டுருவோம் இருக்கிறத. தேவைன்னா செஞ்சுக்கலாம். சிட்டுக்குருவி சார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பாருங்கள். வா, ஒரு குஞ்சு இருக்க மாட்டேருக்குதுங்க. டச் பண்ணோன்னே வாயை திறக்குது. சிட்டுக்குருவி காணோம் பாருங்கள். அப்படி கீழே கை டச் பண்ணுறேன், அந்த குருவி குஞ்சு வெளியே வரும். இப்போ வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்தது, இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சு பாருங்க. அது வர்ற வழியில் கொஞ்சம் அரிசி போட்டு வச்சா அதை சாப்பிடுதா என்னான்னு தெரியல. இந்த வழியாக தான் வரும், ஜன்னல் வழி. உடம்பு சரியில்லை, அதனால் டயர்டாகிடுறேன் மாத்திரை சாப்பிட்டு. வீடெல்லாம் கூட என்னால் நீட்டாக வைக்க செய்ய முடியல. அக்கா வந்து செய்வாங்க, இருந்தாலும் முடிஞ்சது நானும் செஞ்சுருவேன். சரவாங்கின்னு சொன்னாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை குழம்பு, ரசம், மோர், பழைய மீன் குழம்பு இருந்தது. அந்த பெரியவர் கேட்டார், அவருக்கு கொடுத்துட்டேன். இன்னும் இருக்குது, ஆனால் நான் சாப்பிடல. கீரை சாப்பிட்டேன். 2 முந்திரியும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டேன். போய் சாப்பிட போகிறேன். முட்டை வேக வச்சுருக்கிறேன். என்னோடய வீடியோவும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். 23ஆம் தேதி வந்து அடகாத்துது. 8ஆம் தேதி குஞ்சு பறிச்சிருச்சு. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் இதில் இருக்குன்னுட்டு. அது கிளம்புற அன்னைக்கு என்ன டைம்னு பார்க்கலாம், எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்ட்டு. ஒரு பறவையோட அடை காக்கிறது. அந்த கூடு பாருங்கள், ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை. நான் வீடு சாத்துனதுனால கரெக்டாக வரல. வந்துட்டாங்க 2 பேருமே வந்துட்டாங்க. தெரியுதுங்களா? ஏய் தங்கங்களா, தெரியுதுங்களா? அதில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகுதுங்க, சுத்தப்படுத்திடுது அப்பப்போ. ரெண்டுமே வந்தது பார்த்தீங்களா? ஓகே, நான் போய் சாப்பிட்றேன், டயர்டாயிட்டேன். வரல. ஓகே பாய், சாப்பிட்றேன் போய். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சாப்பிடுங்க. வாங்க, கீரை குழம்பு, ரசம், மோர் சாப்பிட்லாம். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. நாளைக்கு செய்கிற சாப்பாடு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே பாய். நன்றி உறவுகளே.